என்னுடைய பேர் இளங்கோ, அப்பா பேர் மகாலிங்கம், அம்மா பேர் மின்னல்கொடி. நான் பிறந்தது பண்டசோழநல்லூர். என்னுடைய கிராமம் ஃபுல்லாகவே கிராம பகுதி தான் இது. நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். நானும் விவசாயத்தில் படிக்கும் காலத்திலிருந்து விவசாய பணியில் ஈடுபட்டவன். ஆரம்ப கல்வி முதல் என்னுடைய மேல்நிலைப் பள்ளி வரை ஆரம்ப கல்வி பண்டசோழநல்லூரிலும் என்னுடைய மேல்நிலை கல்வியை கம்பான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முடித்துவிட்டு பின்பு கல்லூரி படிப்புக்காக புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் சேர்ந்து BA பட்டம் பெற்றேன். பின்னர் காஞ்சிமாமுனிவர் மேற்படிப்பு பட்ட மையத்தில் முதுநிலை MA அங்கே வகுப்பிலே ஜாயின் பண்ண. அந்த சமயத்தில் தான் புதுச்சேரியில் காவலர் பணிக்கு ஆள் எடுத்தாங்க. அப்போ நான் காவலர் பணிக்கு விண்ணப்பித்தேன். காவலரும் ஆனேன், போலீஸ் ஆகிட்டேன். அதன் பிறகு ஒரு 10 வருட காலம் காவல்துறையில் இருந்தேன். பின்னர் 2011ஆம் வருடம் உதவி ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் அந்த தேர்விலும் கலந்துகிட்டேன். வெற்றி பெற்றேன், சப் இன்ஸ்பெக்டர் ஆனேன். அதுலேயும் இன்றுடன் 13 வருடங்கள் மொத்தமாக நான் என்னுடைய சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். புதுச்சேரியில் முத்தால்பேட்டை, முதலியார்பேட்டை, காலாப்பேட்டு, லாஸ்பேட்டு, அரியாங்குப்பம், தவளகுப்பம் பல பகுதியில் வந்து நான் வந்து சப் இன்ஸ்பெக்டராக ஸ்டேஷன் இன்சார்ஜாகவே நான் வேலை செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் கடைசியாக நான் திருப்போனை, நம்ம கிராமத்து பக்கத்தில் இருக்கிற திருப்போனை பகுதிக்கு குடியில் வந்து சேர்ந்தேன். நான் சிறு வயது முதலே எனக்கு நற்பணினாக்கா எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். சமூக சேவை செய்கிறது, சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது. சின்ன வயசுலேயே எங்கள் கிராமத்தில் நற்பணி மன்றங்கள் இருந்தது. அதை பார்த்துட்டு நாங்களும் அதனால் ஈர்க்கப்பட்டு நாங்களும் நற்பணி மன்றம் வச்சோம். நாங்கள் அந்த காலத்தில் சிறு வயது முதலே இந்த நற்பணி பணியில் ஈடுபட்டு என்னுடைய சமூக சேவையில் நான் வந்து ஈடுபடுத்திக்கிட்டேன். அந்த மாதிரி ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நான் வளர்த்துக்கிட்டு அந்த சமூக பணி வந்து எனக்குள்ளே ஆழமாக போயிடுச்சு. நான் இப்போ வேலை செஞ்ச எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையுமே நான் சும்மா வந்து லாண்ட் ஆர்டர் சட்ட ஒழுங்கை மட்டும் பார்க்க மாட்டேன். சமுதாயத்தை எந்த வகையிலே என்னால் சீர்திருத்த முடியுமோ அந்த வகையில் சீர்திருத்த என்னால் இந்த பணியை நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். ஒவ்வொரு பள்ளிக்கும் போவேன், கல்லூரிக்கு போவேன். அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்ற மாதிரி நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த மாதிரி தான் என்னுடைய சர்வீஸை நான் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியாக திருப்பணியில் இருக்கும்போது அந்த பகுதியில் இருக்கிற 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லாரே முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் எல்லாருமே அனைவருமே காவல் நிலையம் அழைத்து ஒரு விருந்து உபசரணம் செய்தேன். ஃபுல்லாக ஒரு வாழை இலை சாப்பாடு மாதிரி கொண்டு ஃபுல்லாகவே ஒரு விருந்து உபசரணம். அதனுடைய தாக்கத்தில் என்னுடைய கிராமத்தை சேர்ந்தவங்க வந்து நாங்களும் அது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுடைய கிராமத்தை சேர்ந்த எல்லாரும் பிள்ளைங்களுக்கும் நாங்கள் வந்து அதே மாதிரி ஒரு விருந்து உபசரணம் பண்ணோம். இந்த விருந்து உபசரணத்தை நான் அரசியலுக்கு வந்த காரணத்தை வந்து சொல்லிடுறேன். இந்த விருந்து உபசரணத்தை வந்து தற்போது இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவரால் ஏற்றுக்கவே முடியல. அவரால் நான் பிள்ளைங்களுக்கு தானே சாப்பாடு போடுறேன், மாணவர்களுக்கு தான் நான் உதவி செய்கிறேன். வேற என்ன நான் பண்ணிட்டு போறேன்? நான் வந்து ஒரு போலீஸ் சர்வீஸ்ல இருக்கிறேன். நான் போலீஸ் சர்வீஸ்ல தான் என்ன அளவுக்கு நான் செய்ய முடியுமோ நான் என்னுடைய சொசைட்டிக்கு நான் சர்வீஸ் பண்ண வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். இதுக்கு நான் எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தனும் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. சமுதாயத்தில் நிறைய சீர்கேடெல்லாம் இருக்குது. இந்த சீர்கேடெல்லாம் போக்குவரத்து என்னெல்லாம் முடியுமோ அதை சரி பண்றதுக்கு என்னுடைய காவல்துறையுடைய காக்கி சட்டையை நான் பயன்படுத்தினேன். ஆனா இதையெல்லாம் வந்து அவர் வந்து அரசியல் விதமா பார்த்து நான் என்னமோ வந்து திருப்போண ஸ்டேஷன்ல வேலை செஞ்சுட்டு நான் அங்க இருந்து வேலை செஞ்ச நேரம் டைரக்டா நாங்கள் MLA ஆடமாறு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட போறேன்னு சொல்லிட்டு என்னை தூக்கி வந்து உடனே என் ஊருள்ளே வரக்கூடாது, பண்டசோழநல்லூரே ஒரு ஊருள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பல தடங்கள்லாம் ஏற்படுத்தினார். நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது, யாராவது தடுக்க முடியுமா? அந்த மாதிரி நம்ம ஊர்ல நான் செய்ய போறேன். நான் என்னுடைய மக்களுக்கு, நான் என்னுடைய பிள்ளைங்களுக்கு, மாணவர்களுக்கு நான் செய்ய போறேன். அதை தடுக்கிறதுக்கு நீ வந்து உன்னுடைய அதிகாரத்தை நீ பயன்படுத்துற, உன்னுடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தணும்னாக்கா அந்த அரசியல் அதிகாரத்தை என்னால எட்ட முடியாதா?
காக்கி சட்டை போட்டனாக்கா அந்த அரசு துறையுடைய வேலை செய்யற எல்லாருமே உங்களுக்கு வந்து அரசியல்வாதிக்கு அடிமண்ணாங்க. அந்த அரசியல்வாதி ஆக முடியாது யாருமே. இது வந்து இந்திய ஜனநாயக நாடு. எல்லாருக்குமே உரிமை இருக்குது, எல்லாருக்குமே ஒரு தகுதி இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்துல வந்து எல்லாருக்குமே ஒரே லைன் தான், எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். சட்டம்ன்றது பொதுவானது. 18 வயசு பூர்த்தி ஒவ்வொரு இந்திய குடிமகனும் யாரா இருந்தாலுமே அரசியல்ல வந்து நிக்க முடியும். ஏன் நிக்க கூட ஒரு ஆள் மட்டும் தான் நிக்கணுமா? அவங்கள மட்டும் தான் அதிகாரம் நிக்கணுமா? என்ன தடுத்து நிறுத்ததாக உனக்கு யாரு கொடுத்தது? உனக்கு உன்னால தடுக்க முடிஞ்சிருந்தாங்க என்னால எழுந்துக்க முடியும், உன்னால கொட்ட முடிஞ்சா என்னால எழுந்துக்க முடியும். இதுல எப்பெல்லாம் நீங்க அடக்க நினைச்ச நிமிஷம் நிற்கும். என்னால அடக்கலாம் முடியாது. என்னை வந்து சாதாரணமா சமாதானப்படுத்த முடியாது. டிபார்ட்மெண்ட்ல அப்படிதான். நான் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டேன்னாக்கா நியாயம் தான். அந்த நியாயத்தை வந்து யாராவது வந்து சரி பண்ணி இல்லைங்க அப்படி பண்ணுங்க இப்படி செய்யுங்கன்னா செய்ய மாட்டேன். நியாயத்துக்கு என்னவோ அது மட்டும் நான் பண்ணுவேன். ஒரு நியாயத்துக்கு நியாயமான விஷயம். நான் வந்து என்னுடைய ஊரை சார்ந்த மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு நான் வந்து ஒரு நலத்திட்டம் செய்யறதை நீ தடுத்து முடியல. அப்ப அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்த அதிகாரத்தை கண்டிப்பா நானும் வருவேன். என்னாலும் வர முடியும். நான் இந்த ஊருக்காரன், நான் இந்த மனிதன் மைந்தன். இந்த ஊருடைய எல்லாமே எனக்கு தெரியும். நான் இங்கதான் பிறந்தேன், இங்கதான் படித்தேன், இங்கதான் வளர்ந்தேன். எனக்கு சொந்த எல்லாமே இங்கதான் இருக்கு. என் நண்பர்கள் இங்கதான் இருக்கிறாங்க. இந்த ஊர்ல எல்லா ஊர்லயும் என் கூட பற்றி எல்லா நண்பர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே எனக்கு தெரியும். எல்லாரும் வீட்டுலயும் நான் போயிருக்கிறேன், எல்லா வீட்டுல நான் சாப்பிட்டுருக்கேன். என்ன நீ வந்து தூக்கி ஏரத்துல போட்டுனாக்கா அந்த பதவியை நான் தூக்கி போட்டு என்னால வர முடியும். வந்துட்டேன். இப்ப காக்கி சட்டையா கதர் சட்டையான்னு சொல்லிட்டு மோதி பார்ப்போம். வேணா வந்து வச்சுக்கோ, எவ்வளவு என்ன முடிவு பண்ணுங்க. காக்கி சட்டையா கதர் சட்டையா அந்த மோதி பழத்துக்கு வரல. நான் சேவை செய்து வந்திருக்கிறேன். அந்த சேவை தடுக்க முடியும்னா அது திருப்பி திரும்ப செஞ்சுட்டு தான் இருப்பான். உன்னால எந்த லெவலுக்கு போகணுமோ அந்த லெவலில் கச்சேரிக்கு போவேன் நான். இது அரசியல் ஆட்டம். எனக்கு தெரியும், அந்த அரசியல் தெரியும் எனக்கும். இந்த காலத்தை வந்து நான் அரசியல் நான் பேசுறதுக்கோ இல்லை பயன்படுத்துறதுக்கு ஏன் காரணம் என்னன்னாக்கா என்ன நான் வந்து நீ புரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எனக்கு அக்கறை இருக்காதா? எனக்கு தெரியாது இந்த ஊர்ல யாருன்னு சொல்லிட்டு எப்படி தெரியும் புரியாது எனக்கு. என்னால பண்ண முடியும். ஒவ்வொரு ஊர்லயும் வந்து அடிப்படை வசதி எல்லாமே இருக்குது. 1954 ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சு 47 சுதந்திரம் அடைஞ்சது. 1954 மார்ச் 31 இந்த பாண்டிச்சேரி அப்பெல்லாம் வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் கிட்ட இருந்தது. ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரியை இந்தியா கூட சேர்க்கணும்னு சொல்லிட்டு கொடி எத்தனை இடம் வந்து இந்த நெட்டப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன். இந்த நெட்டப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் தான் சோசியல் ஆக்டிவிட்டி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்தியா கூட தான் நாங்கள் சேர போறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இங்க தான் வந்து 1954 மார்ச் 31 இங்க வந்து கொடி ஏற்றினாங்க. அதன் பிறகுதான் அக்டோபர் 18 வந்து நாங்கள் கீழூர்ல போயிட்டு கலந்து பேசினார் ஜவஹர்லால் நேருலாம். அதன் பிறகுதான் வந்து 54 நவம்பர் 1 வந்து பாண்டிச்சேரியில இருந்து பிரெஞ்சு போனாங்க. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு நெட்டப்பாக்கம் இது. இதுல வந்து பிறந்த எங்களுக்கு உரிமை இல்லையா? எங்க மண்ணின் மயிலுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? நாங்க எங்களுக்கு செய்ய முடியாதா? நாங்க பண்ண முடியாதா? அந்த சர்வீஸ் நாங்க செய்ய முடியாது, எங்களால செய்ய முடியாதா? அதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க? ஏன் தடுக்கிறது எதுக்கு போறீங்க? உங்களால தடுக்க முடிஞ்சா கண்டிப்பா நான் செய்வேன். நான் கண்டிப்பா இதை யாரும் தடுக்கவே முடியாது. எந்த ரூபத்தில் நீங்க தடுக்கல அந்த ரூபத்தில் கண்டிப்பா நான் செய்வேன். நான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா நான் தேர்தலில் போட்டு ஈடுவேன். கண்டிப்பா நிற்பேன். கண்டிப்பா நான் வருவேன், நான் நிற்பேன். நீ எப்படி வேணாலும் சட்டத்தில் ஏதாவது செஞ்சுக்கலாம். டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு வந்து என்ஓசி கிடைக்காதவங்களுக்கு எந்த வகையில இருந்து முயற்சி பண்ணி எவ்வளவு பண்ணிக்கோ. பட் ஆனா அறிஞர் அண்ணா வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு இந்த தமிழ் மொழியை பற்றி. அதாவது அறிஞர் அண்ணா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி நகராரு. அந்த சமயத்தில் இந்திய வந்து திணிச்சாங்க தமிழ்நாட்டில். இந்திய திணிக்கும் போது அப்ப நிறைய பிரச்சனை வந்தது. அப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் வேணும், தமிழும் இங்கிலீஷும் தான் வந்து சட்டசபையில் இருக்கணும்னு சொல்லிட்டு இருமொழி கொள்கையை உண்டு பண்ணாரு. அதுக்கப்புறம் சீர்திருத்த திருமணம் பண்ணாரு. ஒரு 3 விஷயம் பண்ணாரு. தமிழகத்துக்கு வந்து தமிழ்நாடு பேர் வச்சாரு. இந்த 3 விஷயத்தை கைய வச்சா தமிழ்நாடே கொந்தளிக்கும் சொல்லிட்டு கொந்தளிக்கும். அப்படி கொந்தளிக்கிறது சொன்னாங்க அறிஞர் அண்ணா தான் ஆட்சி செய்யணும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னாரு. அதே தான் நானும் சொல்றேன். கண்டிப்பா இந்த எலெக்ஷன் நிற்பேன்.
நானே என்னை நிக்க விடாம எந்த அளவுக்கு நீங்க சூழ்ச்சி பண்ணாலும் கண்டிப்பா நிப்பேன். எனக்கு நான் என் ரூபத்துல யாராவது நிப்பேன் கண்டிப்பா. அதில் மாற்றமே இல்லை. நிற்பேன், தேர்தல் நிற்பேன். நான் எவ்வளவு செய்ய முடியுமோ கண்டிப்பா செய்வேன். எனக்கு காசு பண்ணல எனக்கு முக்கியம் கிடையாது. நான் எனக்கு சொத்து செய்கின்ற அவசியம் எனக்கு கிடையாது எனக்கு. அதனால நான் எனக்கு விரும்ப மாட்டேன். நான் எவ்வளவு முடியுமோ மக்களுக்கு மட்டும் தான் செய்வேன். யார்கிட்ட பாயிண்ட்ல தான் எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவேன். நான் எனக்கு நான் சொத்து செய்யணும் ஆசை எனக்கு கிடையாது. எவ்வளவு காசு மக்களுக்கு செய்யணும் நினைப்பேன். ஒருத்தர கடன் வாங்கியே செய்வேன். நான் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அதனால இந்த சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா நெட்டப்பக்கத்தில் நிற்பேன். உங்களுடைய வேட்பாளரா, உங்களுக்கான வேட்பாளரா, மக்களுக்கான வேட்பாளராக நிற்பேன். நான் இந்த பிறந்த நாள்ல என்னை வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் மீண்டும் ஒருவன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்னாளில் இது ஒரு உறுதிமுறை ஏற்றுக்கிறேன். கண்டிப்பா வந்து அரசியல் வருவதை மீண்டும் ஒருவரை தெளிவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. தரமந்தான் தரமானவன். உன் பேரை கேட்டா உடல் உறைஞ்சே போகும். இடிதிரையில் பார்த்தா மனம் மறைஞ்சே போகும். நீ தூணா நின்னா ஒரு இனமே வாழும். நீ தூரம் போனா எங்க உயிரே போகும். உனக்கே ஒரு யுத்தம் இனியே உயிரே உடலாந்தன் துளியே வருவேன் ஒரு பக்க துணையே உயிரின் உயிரே அழியாது வாலின் கதையே முடியாது ரத்தன் கரையே களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே. ஒரு பேரே வரலாறு தளபதி தளபதி. இவன் வெறி உறங்காதே, இவன் கொடி இறங்காதே, இவன் மொழி வணங்காதே, புயல் தலை கோதாதே. முக்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடையாதே, இவன் புகழழியாதே.